ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம கோமதியும் பாண்டியனும் சக்திவேல் கிட்ட வார்னிங் பண்ணுறாங்க. இங்கே பாரு, இனிமே என் பொண்ணோட வாழ்க்கை விஷயத்தில் உன் பையன் மட்டும் தலையிட்டான், அம்புடுதான், அவன் தலையே இருக்காது அப்படி சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. சக்திவேல் இருந்துட்டு, ஏய் ஓடுகளி, உன்னால் என் பையனை கொண்டுட முடியுமா? அதெல்லாம் முடியவே முடியாது. அதையும் தாண்டி உன் பொண்ணுக்கு நீ நல்ல இடத்துல சம்மந்தம் பேசுவியா? அதுவும் நடக்காது. உன் பொண்ணு பண்ண கேடு கெட்ட வேலைக்கு கண்டிப்பாக அவள் அனுபவிக்கணும். அவளுக்கு கடைசி வரைக்கும் கல்யாணமே நடக்காது. எங்கள் குடும்பத்தில் வந்து ஒட்டுமொத்த பேரையுமே ஆட்டி வச்சால, ஊர் முன்னாடி உலகத்து முன்னாடி நாங்கள் அவமானம் பட்டு நின்னோம்ல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வசனமாக பேசவும் உடனே இங்கே பாண்டியனுக்கு கோவம் வந்துடுது. இங்கே சக்திவேல் முகத்துக்கு முன்னாடி வந்து, யோ என்னையா இப்படி கேவலமாக பேசிக்கிட்டு இருக்க? பண்ண தப்பு எல்லாமே உன் மகன் செஞ்சது தான் இன்னைக்கு அவன் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். உன் மகனுக்கு தான் நல்லபடியாக கல்யாணம் நடந்துருச்சுல்ல. என் மகளோட வாழ்க்கையை நல்லபடியாக அவளை வாழ விடுங்க. தயவு செஞ்சு என் பொண்ணு விஷயத்தில் உன் மகனை தலையிட வேண்டான்னு சொல்லு. அதையும் தாண்டி இப்படி தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னா கடைசியில் உன் மகன் இருக்க வேண்டிய இடம் வீடாக இருக்காது, சுடுகாடாக தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் சொன்னதுமே சக்திவேலுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என் பையனை சுடுகாட்டுக்கு அனுப்புவியா அப்படி சொல்லிட்டு கை நீட்டி ஓங்கி அறைய வரப்போ கரெக்டாக முத்துவேல் வந்து பிடிச்சிடுறாங்க. ஆனால் விடுன, இவன் என்ன வார்த்தை சொன்னான்? இந்த ஓடுகாலி குடும்பமெல்லாம் சேர்ந்துக்கிட்டு நம்ம பிள்ளைய சுடுகாட்டுக்கு அனுப்புறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக இவங்களை யாருமே சும்மா விட மாட்டேன், இவங்களை கொண்டு போடாமல் விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு. போதும் நிறுத்து சக்தி, என்ன நீ விட்டா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க? கொஞ்சம் கூட உனக்கு அறிவுன்றது எதுவுமே இல்லையா? கொஞ்சமாவது நியாயமாக நடந்துக்கோ சக்தி. செஞ்ச தப்பு எல்லாமே குமார் செஞ்ச தப்புக்கு நம்ம அவனை தான் தண்டிக்கணும். நீ என்னமோ இவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. இங்கே பார் சக்தி, நீ எதுவுமே பேசக்கூடாது. அதையும் தாண்டி குமார் வந்து அரசி வாழ்க்கை விஷயத்தில் தலையிடவே கூடாது. அப்படி தலையிட்டீங்க அப்படின்னா இந்த முத்துவேலோட முடிவு வேற மாதிரி இருக்கும் அப்படி சொல்லிட்டு முத்துவேல் சொல்லுவோம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், நீ எதுவுமே சொல்லாத சக்தி, நான் சொன்னது தான் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் முத்து இங்கே நம்ம பாண்டியன்கிட்ட, இங்கே பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்டு பொண்ணு வாழ்க்கை விஷயத்தில் குமார் தலையிட மாட்டான். தலையிட விடாமல் நான் பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக நான் சொல்கிற பேச்சு அவன் கேட்பான். அதையும் தாண்டி அவன் தலையிட்டான் அப்படின்னா அவனுக்கு தண்டனை வந்து வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் பயப்படாமல் அரசிக்கு வாழ்க்கை விஷயமா கல்யாண விஷயமா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு உடனே இங்கே கோமதி, அண்ணே உங்கள் தம்பிக்கு சொல்லி வைங்கண்ணே, அதுக்கப்புறம் இந்த கோமதி சும்மா இருக்க மாட்டா பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு இங்கே கோமதியும் நம்ம பாண்டியனும் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. சக்தியில் இருந்துட்டு, அண்ணன் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைண்ணே, எதுக்காகண்ணே அவங்க பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு. சக்தி, குமாருக்கு கல்யாணம் நடந்திருக்கு. குமார் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட என்ன சொல்லி வச்சுருக்கான் தெரியுமா? அரசி என்னுடைய பொண்டாட்டி, நானும் அவளும் ஒன்று சேரதான் போகிறேங்க அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லி வச்சுருக்கான். இப்போ ஒரு பொண்ணு இவனை நம்பி வந்து வீட்டில் உட்காண்ட்ருக்கே, அந்த பொண்ணுக்கு என்னடா பதில் சொல்ல போகிற? இவன் கல்யாணத்துக்கு அப்புறம் திருந்திடுவான், இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டால் இவன் நல்லவனாக மாறிடுவான்னு சொல்லிட்டு தானே இவனுக்கு அடித்து பிடிச்சி நீ கல்யாணம் பண்ண. நாங்கள் வேண்டான்னு சொல்லியுமே அந்த பொண்ணை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடல. அப்போது இவன் ஒழுங்காக தான் இருக்கணும், அந்த பொண்ணு கூட சந்தோஷமாக வாழணும், அந்த பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு குமாருக்கு இருக்குல்ல சக்தி. அதை ஏன் நீ அவனுக்கு சொல்ல மாட்டேங்கிற? அண்ணா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேண்ணே, அதெல்லாம் குமார் சுடரை நல்லபடியாக தான் பார்த்துப்பான். ஆனால் அந்த அரசிக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கக்கூடாது, வாழா வெட்டி அவள் வீட்டிலே இருக்கணும்னு நம்ம வீட்டுக்கு வந்து குமாரை எப்படியெல்லாம் அவள் பாடுபடுத்தினா அதுக்கு அவள் தண்டனை அனுபவிக்க வேண்டாமாண்ணே அப்படி சொல்லிட்டு சக்தி சொல்லவும் நம்ம முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாரு சக்தி, அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். அந்த பிள்ளை எதுவுமே தப்பு செய்யவே இல்லையே. அந்த பிள்ளை பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு அது பாட்டுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் கல்யாணத்தை நடக்க விடாமல் கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டு அவன் ஊர் முன்னாடி அவங்கள அசிங்கப்படுத்தணும், அரசியல் வாழ்க்கையவே கெடுக்கணும்னு சொல்லிட்டு குமார் எத்தனையோ பண்ணான். அதெல்லாம் தப்பு தானே. அந்த பொண்ணு செஞ்சதெல்லாம் தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேனே. ஏன்னா அதுக்கும் மேலே குமார் தப்பு செஞ்சுருக்கான். தேவையில்லாமல் நடந்ததவே பேசி நம்ம பிரச்சனையை வளர்க்க வேண்டாம். குமாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் சந்தோஷமாக இருக்கட்டும். திரும்பவும் அரசி வாழ்க்கை விஷயத்தில் தலையிடுறதோ அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் சக்தி. நான் 1க்கு 1000 டைம் உனக்கு சொல்கிறேன். அதையும் தாண்டி அந்த பிள்ளை அரசி வாழ்க்கை விஷயத்தில் நீங்கள் ஏதாவது பிரச்சனையை உண்டாக்கணும், தொந்தரவு கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா
கண்டிப்பாக நான் வேறு மாதிரி முடிவு எடுக்க வேண்டியதாக வரும். கண்டிப்பாக நான் எடுக்கிற முடிவு உங்களுக்கு மிகப்பெரிய அடியை கொடுக்கும்னு கூட சொல்கிறேன் நான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் அங்கேருந்து போயிடுறாங்க. சக்திவேலுக்குமே ஒரு பக்கம் அரிசி வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாதுன்னு தோணுது. இருந்தாலும் சுடரை நம்ம இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம்ல, மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கிட்ட இவன் எதுக்காக அவள் என் பொண்டாட்டி நாங்கள் 2 பேரும் ஒன்று சேருவோம் அப்படி இப்படின்னு சொல்லி வச்சுருக்கான், போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சக்திவேல் இருந்துட்டு குமார்கிட்ட உள்ளே போயிட்டு, டே குமார், என்னடா நடக்குதுங்க? நீ ஏன்டா அந்த அரசி நினப்பாவே இருக்க? அதான் சுடரை உனக்கு பிடிச்சிதான்னு கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா, அதெல்லாம் நீங்கள் எதுவும் பேசாதீங்கப்பா. அந்த அரசிக்கு கல்யாணம் நடக்கக்கூடாது. அதையும் தாண்டி இப்போ வரைக்குமே அவள் என் மனசில் இருந்துக்கிட்டே இருக்காப்பா. அவளை என்னால் மறக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுடர் இதை கேட்டுட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. பயங்கரமாக அழுகவும் செய்கிறாங்க. வடிவு இருந்துட்டு, டேய் கேடு கெட்டவனே, என்னடா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. அங்கே வந்து முத்துவேல் மட்டும்தான் இல்லை, மற்றவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ முத்துவேல் வந்து எங்கேயோ கோவத்தில் கிளம்பி போயிட்டுருப்பாங்க. ஸோ இங்கே நம்ம சக்திவேல் இருந்துட்டு, டே குமார், நீ பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தப்புடா. அதுவும் அந்த பொண்ணு முன்னாடியே பேசிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணோட மனசு என்னடா ஆகும்? அந்த பொண்ணு உன்னை நம்பி தானே வந்திருக்கு. அந்த பிள்ளைக்கு என்னடா குறை? நல்லா படிச்சிருக்கா, அழகாக இருக்கா, அறிவாக இருக்கா, வேறு என்னடா வேணும் உனக்கு? அரசியை விட இந்த சுடரி அழகாக தான்டா இருக்கா, நல்ல பொண்ணுடா இது அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்லுவோம். அப்பா, அதெல்லாம் யார் அழகு அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. இவ பெருசா அவ பெருசான்னு கேட்டால் எனக்கு அரசி தான் என் மனசில் பெரிய இடத்துல அதாவது உட்காந்துக்கிட்டு இருக்கான்னு கூட நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த வார்த்தையை சொல்லவும் சுடருக்கு ஒரே அழுகை. அவங்களால அழுகையை தாங்கிக்கவே முடியல. ஸோ நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சி ஏதோ ஒரு விதத்தில் இங்கே இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருப்பாங்க. ஸோ குமார் எல்லார் முன்னாடியுமே இப்படி சொல்லவும் நம்ம சுடருக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. மனசும் விட்டு போச்சு. இதுக்கப்புறம் இவன் திருந்தவே மாட்டான், அரசி கூட தான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறான் அப்படின்னலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பயங்கரமாக அழுகவும் நம்ம மாறி இருந்துட்டு, சுடர் நீ அழுகாதம்மா, ஏதோ பைத்தியக்கார பையன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான், அந்த மாதிரியெல்லாம் அவன் அந்த அரசியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாமா, உன் கழுத்தில் தான் தாலி கட்டியிருக்கான், கண்டிப்பாக உன் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மாறி சொல்லுவோம். எங்கள் சக்திவேல் இருந்துட்டு, சுடர் நீ எதுவும் அழுகாதுப்பா, மாறி நீ சுடரை ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போ, டேய் குமார் நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அவங்கள ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு, டேய் குமார் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த விஷயமெல்லாம் அந்த பாக்கியத்துக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்படிதான், பாண்டியனோட குடும்பத்தை எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்கிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை எப்படியெல்லாம் இழுக்கடிச்சிச்சு. இங்கே பாருடா, தேவையில்லாமல் பிரச்சனையை நம்ம வீட்டுக்கு கொண்டு வராத. உன் வாழ்க்கை விஷயத்தில் நீ கரெக்டாக இருடா. அரசிக்கு கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா? அந்த பொண்ணு வாழ்க்கை கெடுக்கணும்னு நினைக்கிறியா? அது ஸ்மார்ட்டாக ஏதாவது யோசிச்சு அதை பண்ணுடா. ஆனால் அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் உன் மனசில் இருக்கவே கூடாது. அப்படி ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னா அது தூக்கி குப்பையில் போடுடா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற நினைப்பை உன் மைண்டுக்குள்ளே கொண்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா, என்னால் முடியலப்பா. டேய் பைத்தியக்காரா, ஐயோ, உன்னெல்லாம் பிள்ளையாக பெற்றுட்டு நான் படுற நீ அவஸ்தை, உன்னால தான்டா நான் அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கவும் இன்னொரு சைடு இங்கே சுடர் பயங்கரமாக அழுகிறாங்க. மாறி இருந்துட்டு, இங்கே பாரு சுடர், அவன் ஏதோ கோவத்தில் அந்த அரசி பொண்ணு மேலே இருக்கிற கோவத்தினால அப்படி பேசுகிறான். நீ எதையும் மனசில் வச்சுக்காது சரியா? நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி போயிடுறாங்க. ஸோ சுடருக்கு அழுகு தாங்கிக்கவே முடியல. என்னைக்காவது ஒரு நாள் இந்த குமார் மாறிடுவான்னு பார்த்தா, ஆனால் எல்லாரும் நம்மக்கிட்ட மட்டும்தான் அப்படி பேசினான்னு பார்த்தா வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேர்கிட்டையுமே சொல்லிட்டான், அரசி தான் தன்னோட மனசில் இருக்குது அப்படின்றத விஷயத்த. இதுக்கப்புறமும் நம்ம எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும்? நம்ம வாழ்க்கை போச்சு. மயிலக்கா வாழ்க்கையோட நம்ம வாழ்க்கை ரொம்ப மோசமாக போயிடும் போலவே. மயிலக்கா எத்தனையோ டைம் சொன்னாங்க, ஆனால் அதெல்லாம் கேட்காம நம்ம அம்மா பேச்சை கேட்டு நம்ம வாழ்க்கை இப்படி பறி கொடுத்துட்டோமே. நம்மளாச்சும் தெளிவாக இருந்திருக்கணும். அக்கா வாழ்க்கை விஷயத்தில் தான் நம்ம நடந்ததை நிறைய பார்த்தோம். அம்மா போய் சொல்லி அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி அக்காவோட வாழ்க்கை எனக்கு கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு அம்மா தான் காரணம். அது தெரிஞ்சும் நம்ம திரும்பவும் முட்டாள்தனமாக பாதாள குழியில் விழுந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம மயில் இருந்துட்டு அன்றைக்கி ஒரு நாள் வேலைக்கு போகாமல் லீவ் போட்டுடுறாங்க. ஸோ பாக்கியம் கிட்ட, அம்மா சுடரை கல்யாணம் பண்ணி கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது, சுடர் எப்படி இருக்கா என்ன இருக்கான்னு கூட நம்ம ஒரு நாள் கூட போய் பார்த்துட்டு வரவே இல்லை. எனக்கு என்னமோ சுடரை பார்க்கணும் போல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நைட்டு எனக்கு கெட்ட கெட்ட கனவாக வந்ததுமா. சுடருக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்த மாதிரியும் அவளோட தாலி பாக்கியத்துக்கு ஏதோ ஒரு பங்கம் வந்த மாதிரியும் சுடர் அழுதுகிட்டு இருக்க மாதிரியும் என்னென்னோ கெட்ட கெட்ட கனவாக வந்துச்சுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்காதுடி. கனவுல வந்தாலாம் பழுகாதுடி. அது மட்டும் இல்லாமல் அவள் பெரிய குடும்பத்தில் வாக்கப்பட்டு போயிருக்கா. கண்டிப்பாக அவளுக்கு பிரச்சனைன்னு ஒன்று வரவே
வராது. பணத்துக்கு பிரச்சனை இல்லை, அவள் வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையுமே வரவே வராதுடி. அவள் மகாராணி மாதிரி அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருப்பா. நீ சும்மா அப்படியே கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காத. கண்டிப்பாக சுடரோட வாழ்க்கை அப்படியே அமோகமாக தான் இருக்குமே. அவள் நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்படியே சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. நீ ஏன்டி சும்மா கண்டதெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்கிற? எனக்கு இன்றைக்கி வேறு இது லோன் மீட்டிங் இருக்குடி, அங்கே போயிட்டு வரணும் வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, எனக்கு என்னமோ தப்பாகவே படுது, ஒரு மாதிரி மனசெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி அடிச்சுக்குது. எனக்கு சுடரை பார்த்தே ஆகணும். நீ லோன் மீட்டிங்க்கு 12 மணிக்கு தானே போகிற, அதுக்குள்ளே நம்ம சுடர் வீட்டுக்கு போயிட்டு சுடர் எப்படி இருக்கா என்ன இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்துடுவோம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது பிரச்சனை அப்படின்னா சுடரே நமக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாடி. ஏதாவது அந்த குமார் பையனோ இல்லை அந்த வீட்டில் உள்ளவங்களோ சுடருக்கு ஏதாவது பிரச்சனையை உண்டாக்குனாங்க அப்படின்னா அவங்களெல்லாம் உண்டு இல்லாமல் பண்ணிடுவோன்னு அவங்களுக்கே தெரியும். இந்த பாக்கியம் யாருன்னு சொல்லிட்டு அதான் அந்த பாண்டியன் குடும்பத்துக்கு நான் வச்சல ஆப்பு, அந்த ஆப்புலேருந்தே ஒட்டுமொத்த பேருமே தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க பாக்கியம்னா யார் அப்படின்றத. இங்கே பாரு மயிலு, நீ கண்டதை யோசிச்சு இது பண்ணாத, நீ வேலைக்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா, இன்னைக்கு நான் சுடரை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே லீவ் போட்டிருக்கேன், வாமா போயிட்டு வரலாம், நீ வரையே இல்லை நான் தனியாகவே போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி இரு நானும் வரேன், மீட்டிங் 12 மணிக்கு தானே, வீட்டில் உள்ள கொஞ்சம் வேலை இருக்குது அதையும் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மயிலுமே ரெடியாக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதையும் தாண்டி இங்கே நம்ம மயிலுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. சுடருக்கு என்னமோ நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ 2-3 நாள் தான் இருக்குது கோர்ட்டில் இயரிங் வரப்போகுது. ஸோ கோர்ட்டில் என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு இங்கே நம்ம மயிலுக்குமே பதட்டமாக இருக்குது. ஸோ ஏதோ ஒரு தப்பான விஷயம் நடக்க போகுது அப்படின்றது மட்டும் அவங்க மனசுக்குள்ளே அப்படியே தோணிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்த பிறந்ததுக்கப்புறம் ஒருவேளை அம்மாவுக்கும் நமக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா குழந்தை தனியாக தான் இருப்பாள்ல, அப்பா அம்மா கூட ஒன்றா இருக்க மாட்டாள்ல. சரி, நம்ம நல்லா தான் பார்த்துப்போம், இருந்தாலும் அப்பாவை அவளோட மனசு தேடிச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னலாம் யோசிக்கிறாங்க. அதையும் தாண்டி கோர்ட்டில் 2 பேரையும் ஒன்று சேர்ந்து வாழ சொன்னால் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சரவணன் மயிலை ஏற்றுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னலாம் அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மயில் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, சரவணன் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிற வாய்ப்பு. ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றது டவுட்டு தான். இருந்தாலும் அந்த குழந்தை மூலமாக சரவணனும் நம்ம மயிலும் ஒன்று சேர்த்துக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி 2 பேரும் ஒன்று சேர்ந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் தாண்டி மயில் இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, மறைக்க மாட்டாங்க அப்படின்றது தான் நிச்சயம். கண்டிப்பாக அப்படி நான் இது பண்ண மாட்டாங்க எந்த தப்புமே. ஸோ சரவணனுக்கு உண்மையாக இருப்பாங்க. அப்படி நடந்தால், அதாவது அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து அந்த குழந்தை அப்பா அம்மா கூட வளர்ந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி சீக்வென்ஸ் போச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இங்கே நம்ம பாக்கியமும் ரெடியாகி கிளம்பி வந்துட்டாங்க. ஸோ மயிலும் நம்ம பாக்கியமும் ஆட்டோ பிடிச்சி இப்போ சுடரோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம கார்த்திகேயனுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. அவங்க அப்பா அம்மா இருந்துட்டு, இங்கே பாரு கார்த்தி, நீ இனிமே அந்த பொண்ணை மறந்துருப்பா, அந்த பொண்ணு என்னமோ சரியில்லைன்னு எனக்கு படுது, அவன் கூடயே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அந்த வீட்டில் கொஞ்ச நாள் அவன் கூட வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் அவன் வேணான்னு தூக்கி போட்டுட்டு வந்திருக்கா, புத்தியே சரியில்லைப்பா, அவள் கூட உன் வாழ்க்கையை கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நல்லா இருக்காதுன்னு எனக்கு தோணுது. அதையும் தாண்டி நீ அழகாக இருக்க, நல்லா படிச்சிருக்கடா, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்க. இங்கே பாரு, உனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணாக கிடைக்கும். அதை விட இந்த உலகத்தில் நிறைய பொண்ணுங்க இருக்காங்கடா, உனக்கு ஏற்ற பொண்ணாக நாங்களாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், அவசரப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா அது இல்லைம்மா, இங்கே பாரு கார்த்தி, நீ 1000 சொன்னாலும் அந்த பொண்ணு எங்களுக்கு பிடிக்கல, வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் கார்த்திகேயனுக்கு அரசியை விட்டு கொடுக்கறதுல மனசே வரல. ஸோ அரசி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க. அதையும் தாண்டி அரசி மேலே எந்த தப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட உள் மனசு சொல்லுது. ஸோ நம்ம இதை தீர விசாரிப்போம், அரசி மேலே தப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை விஷயத்தில் நம்ம தீர தெளிவாக ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னுமே நினைக்கிறாங்க. அதையும் தாண்டி நேற்று நம்ம சரவணனும் கதிரும் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி வர சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம கார்த்திகேயனுக்கு அவசர வேலை அப்படின்றதுனால அவங்க கிளம்பி போயிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை பற்றி வீட்லேயுமே பேசலை இல்லையா, ஒருவேளை அரசி பற்றின விஷயமா நம்மக்கிட்ட பேச வந்திருப்பாங்களோ, சரி அவங்க அண்ணனுங்களை நம்ம மீட் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கார்த்திகேயன் நினைக்கிறாங்க. ஸோ ட்ராவல்ஸ்க்கே போகிறாங்க. ட்ராவல்ஸில் நம்ம கதிர் தான் இருக்காங்க. ஸோ இப்போது இங்கே கார்த்திகேயனை பார்த்ததுமே நம்ம கதிர் இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே கார்த்திகேயன் இருந்துட்டு இல்லைங்க
நான் நிறைய கேள்விக்கு எனக்கு பதில் கிடைக்கணும். அதனால தான் அதையும் தாண்டி நீங்கள் நேற்று என்கிட்ட ஏதோ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் வர சொன்னீங்க. எனக்கு வேலை இருக்குன்னு நான் கிளம்பி போயிட்டேன். அதை பற்றின விஷயமா நம்ம வீட்லேயுமே பேசலை. சரி, அதை என்னன்னு கேட்டுக்கிட்டு அதையும் தாண்டி என்னுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, உட்காருங்க. எப்படியோ நீங்கள் என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வந்திருக்கீங்களே, உட்காருங்க அப்படி சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம கதிர் இருந்துட்டு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேங்க. நாங்கள் அரசி கல்யாண விஷயமா தான் நாங்கள் உங்ககிட்ட பேச வந்தோம் நேற்றும். ஆனால் நீங்கள் ஏதோ வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவசரமாக கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் என்ன நடந்ததோ, இப்போ நம்ம அரசியும் நம்ம அதாவது குமாரும் 2 குடும்பமும் ஒன்று சேரணும் அப்படின்றதுக்காக நம்ம அரசி குமாரை லவ் பண்ண விஷயம், குமாரும் அரசியை பொய்யா லவ் பண்ண விஷயம், அதுக்கப்புறம் அவன் பொய்யா லவ் பண்ணது தெரிஞ்சு நம்ம அரசி விலகின விஷயம், அதுக்கப்புறம் நம்ம அரசிக்கு கல்யாண ஏற்பாடு செஞ்ச விஷயம், கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் இந்த குமார் கடத்திட்டு போன விஷயம், அதையும் தாண்டி நம்ம அரசி தனக்கு தானே தாலி கட்டி, அதாவது நம்ம அந்த பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்தணுன்றதுக்காக தான் இங்கே நம்ம குமார் கடத்திட்டு போயிருப்பாங்க. ஸோ ஒரு நாள் இவ என் கூட இருந்தா அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லி குடும்பத்தவே அவமானப்படுத்தணும்னு குமார் நினச்சாங்க. நம்ம அரசி நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு அவமானம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனக்கு தானே அவங்க தாலி கட்டிக்கிட்டாங்க. ஸோ தாலி கட்டிக்கிட்டு குமாரை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் ஒரு கொஞ்ச நாள் இருந்த விஷயம்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருந்த வரைக்கும் என்னெல்லாம் கஷ்டத்தை அனுபவிச்சாங்க அப்படின்ற விஷயம் இப்படின்னு எல்லாத்தையுமே இங்கே கதிர் லைனாக இங்கே நம்ம கார்த்திகேயன் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இதை தாண்டி எந்த தப்புமே நடக்கல. அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழவும் கிடையாது. அவங்க உயிருக்கு உயிராக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறவும் கிடையாது. இதுதாங்க நடந்தது. அது மட்டும் இல்லாமல் சட்டப்பூர்வமாக நாங்கள் கோர்ட்லேயே இதை நிரூபித்து அந்த குமாருக்கு நாங்கள் தண்டனையை வாங்கி கொடுக்குற அளவுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் அவன் பாவம் போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அரசியாக அவனை ஜெயிலெல்லாம் போட வேண்டாம் அப்படின்னெல்லாம் அவள் சொல்லி அதுக்கப்புறம் அவன் வெளியே இருந்தான். இப்போ தான் அதாவது இப்போ வரைக்குமே அவன் ஜெயிலில் தான் இருந்திருக்கணும். ஆனால் அரசி புண்ணியத்தினால தான் அவன் வெளியவே சுற்றிக்கிட்டு இருக்கான். அவன் சரியான கேடு கெட்டவங்க. அவன் பொறுக்கி அவன் சரியில்லை, அரசி வாழ்க்கை எப்படியாவது கெடுத்து விட்டுறணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கான். இது பற்றின விஷயமா அவங்கக்கிட்ட எங்கள் அப்பா எல்லாமே சொல்லிடணும், பொண்ணை பற்றி எதுவுமே மறைக்கக்கூடாது, நாளைக்கு அரசிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த விஷயத்த உங்ககிட்ட பேச சொன்னார். அதனால தான் நானும் என் அண்ணனும் உங்ககிட்ட பேசுகிறதுக்காக வர சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த விஷயத்தையுமே வெள்ளாவரியாக நம்ம கதிர் சொல்லிடுறாங்க. ஸோ இப்போது நம்ம கார்த்திகேயனுமே புரிஞ்சுக்கிறாங்க. சரிங்க, நீங்கள் எதோ கேள்வி கேட்கணும், அதுக்கு பதில் தெரியணும் அப்படின்னுலாம் சொன்னீங்க, கேளுங்க, நான் என்ன கேள்வினாலும் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாங்க. கார்த்திகேயன் இதுக்கான பதில் தாங்க, இதை பற்றின விஷயமா தான் நான் பேசணும் வந்தேன். அரசி விஷயத்தில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். நான் கேட்காமலேயே அதுக்கான பதில் எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லிட்டீங்க. நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மை தானே? சாமி சத்தியமாக இது உண்மைதாங்க. நாங்கள் எப்போவுமே போய் சொல்லி மற்றவங்கள ஏமாத்துகிற பழக்கமே எங்களுக்கு கிடையாது. இது விஷயமா நாங்கள் நேற்றே உங்ககிட்ட பேசியிருந்தோம் அப்படின்னா இம்பிட்டு பெரிய பிரச்சனையும் வந்திருக்காதுங்க. அதையும் தாண்டி அரசிக்கு கல்யாணமே நடக்கக்கூடாது, அரசியோட வாழ்க்கையை கெடுத்து விட்டுறணுன்றதுக்காக தான் அந்த குமார் உங்ககிட்ட தப்பாக சொல்லியிருக்கா. மற்றபடி அரசி மேலே எந்த தப்புமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாங்க. ஸோ இப்போது இங்கே நம்ம கார்த்திகேயனுமே புரிஞ்சுக்கிறாங்க. சரிங்க, எனக்கு உங்கள் தங்கச்சி ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆனால் என் அம்மாவுக்கும் என் அப்பாவுக்கும் இப்போது உடன்பாடு இல்லை. அந்த பொண்ணு நீ கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கட்டினா நான் அரசி கழுத்தில் தாங்க தாலி கட்டுவேன். அவளை நான் உயிருக்கு உயிராக நேசிக்கிறேங்க. அவகிட்ட போயிட்டு நான் லவ் பண்ணுற விஷயத்த சொல்லியுமே எதுவாக இருந்தாலும் என் அப்பா அம்மா தான் முடிவெடுக்கணும், என் அப்பா அம்மாவை தாண்டி நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொன்னவங்க. அவங்கள எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அவங்களோட கேரக்டர் செம்மைங்க. சரிங்க, என் அப்பா அம்மாவோட மனசை மாற்றி திரும்பவும் நான் அரசியை நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கார்த்திகேயன் சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு எங்கள் கதிர்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே சொல்லிடுறாங்க. ஸோ இன்னொரு சைடு பாக்கியமும் நம்ம மயிலும் இப்போது சுடரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போது சுடரோட வீட்டுக்கு இங்கே பாக்கியமும் மயிலும் வந்ததை பார்த்ததுமே நம்ம மாறி அப்பத்தா இவங்க எல்லாருமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இன்றைக்கி தான் பெரிய பிரச்சனையே நடந்துச்சு. இது மட்டும் இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா பெரிய ரணகலத்தையே உண்டாக்கிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. சரி, நம்ம அப்போ தான் நினைக்கிறாங்க. ஸோ பாக்கியத்தை பார்த்ததுமே மாறி இருந்துட்டு வாங்க உட்காருங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிலாம் கொண்டு கொடுக்குறாங்க. எல்லோரும் நல்லா இருக்கேங்களா? என் பொண்ணு சுடர் எப்படி இருக்கா, எங்கே இருக்கா, அவளை கூப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நானே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம அப்பத்தா மாறி வடிவங்க எல்லாமே ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. ஸோ மயிலும் நம்ம பாக்கியமும் சுடரோட ரூம்க்கே நேராக போகிறாங்க. சுடர் பயங்கரமாக அழுது கண்ணமெல்லாம் வீங்கியிருக்கு. இங்கே சுடரோட முகத்தை பார்த்துட்டு ஏய் சுடர் என்னடி ஆச்சு, ஏன்டி இப்படி அழுதுகிட்டு இருக்க,
என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க. சுடர்மா என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடி அழுதுகிட்டு இருக்க, நல்லா தான் இருக்குன்னு சொல்கிற, ஏய் என்ன இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த அம்மா கிட்ட சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம சுடர் வந்து நடந்த விஷயத்தை அத்தனையுமே சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறமும் நம்ம இங்கேருந்து பிரயோஜனம் இல்லை, அம்மா அக்கா கூடவே நம்ம போயிடுவோம். நிம்மதி இல்லாமல் இங்கே நம்ம எதுக்காக இருக்கணும், பணம் காசு இல்லை அப்படின்னாலுமே நம்ம வீட்லேயே நிம்மதியாக இருந்தது அப்படின்னலாம் யோசிக்கிறாங்க நம்ம சுடர். ஸோ இப்போது இங்கே நம்ம மயில் இருந்துட்டு, இங்கே பாரு சுடர், என்ன நடந்துச்சோ அதை சொல்லு சுடர், அந்த குமார் உன்னை காயப்படுத்தினானா, கஷ்டப்படுத்தினானா, இல்லை அடித்தானா, சொல்லு சுடர் அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுடர் வந்து இங்கே நம்ம மயிலை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மயில் இருந்துட்டு ரொம்பவே பதட்டமாக கேட்கவும் சுடர் இருந்துட்டு ஒட்டுமொத்த விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இப்போ வரைக்குமே இவன் என்னை புருஷனா அதாவது நான் இப்போ என்னுடைய அதாவது அவனோட பொண்டாட்டியே நான் நினைக்கவே மாட்டேங்கிறான். அரசி தான் இப்போ வரைக்குமே அந்த குமார் மனசில் இருக்காளாம். அரசிக்கு நடக்கிற இந்த கல்யாணத்தை நிச்சயதார்த்தத்தை கூட நடக்க விடாமல் நிப்பாட்டிட்டான். அரசி கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னலாம் என்னென்னமோ சொல்கிறாங்க்கா. அவன் என்ன பிடிச்சி போயெல்லாம் கல்யாணம் பண்ணல, ஏதோ கல்யாணம் நடந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்காக கல்யாணம் பண்ணியிருக்கான். அரசி முன்னாடி எனக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக தான் அவன் கல்யாணம் பண்ணானே தவிர மற்றபடி என்னெல்லாம் பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணலக்கா, என்னை ஒரு அடிமை மாதிரி நடத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டீங்க நம்ம பாக்கியம் பயங்கரமாக டென்ஷனாக வராங்க. ஓ இம்புடு தைரியம் வந்துருச்சு அவனுக்கு, அவனுக்கு எம்புடு திமிரு இருந்தால் இப்படியெல்லாம் பண்ணியிருப்பான், இப்படியெல்லாம் பேசியிருப்பான். ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிட்டு இன்னொருத்தி தான் என் மனசில் இருக்கான்னு சொல்லுவான் அவனுக்கு எம்புட்டு தைரியம் இருக்கும், அவனை நான் உண்டு இல்லாமல் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாவுக்கு பொறுமையாக இருமா, இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கிறதுக்கு விரும்பலை, நான் நம்ம வீட்டுக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மயிலுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அம்மா எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நான் எத்தனையோ டைம் சொன்னேன்ல, தலைப்படை அடிச்சுக்கினேன்ல, அவன் வேண்டவே வேண்டாம், அந்த குமார் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தியா அரசி தான் மனசில் இருக்கா, நம்ம சுடரெல்லாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடிமை மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் காரணம் நீதாம்மா, ஏன் வாழ்க்கையும் இப்படி கேள்விக்குறியாக்கிட்ட. இப்போ சுடரையும் நம்ம வீட்டில் கொண்டு வந்து உட்கார வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ண, அதே மாதிரி நடந்துச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பாக்கியம் இருந்துட்டு என் மயில் என்னடி என்ன குத்தம் ஸ்கோர சொல்லிக்கிட்டு இருக்க, நான் சுடர் நல்லபடியாக எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் வாழணுன்றதுக்காக தான் இந்த பெரிய குடும்பத்தில் நான் மருமகளாக ஆக்கிவிட்டேன். ஆனால் இவங்க எல்லாருமா சேர்ந்து இப்படி கொடுமைப்படுத்துறாங்களா, இவங்களை யாருமே நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மகளிருக்கு கால் பண்ணி இப்படி என் பிள்ளைய கொடுமைப்படுறாங்க, அடித்து இப்படியெல்லாம் ரொம்ப காயப்படுத்துகிறாங்க, இன்னொரு பொண்ணை வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு கண்டபடி சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து உடனே போலீஸை வர வைக்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே இங்கே நம்ம பாக்கியம் இருந்துட்டு ரூமில் இருந்து கீழே வராங்க. உடனே அப்பத்தா கிட்ட இங்கே சக்திவேல் அப்போ தான் வராங்க. ஸோ முத்துவேலுமே வராங்க. எல்லாருமே நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. உங்கள் எல்லாருக்கும் எம்பிட்டு தைரியம் இருந்தால் என் பிள்ளையை இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தியிருப்பீங்க, அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணை அடிமை மாதிரியும் உங்கள் மகன் நடத்துகிறானுமே உண்மையா, இங்கே பாருங்கள் சம்மந்தி, இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் பொண்ணவே கொடுத்துருக்க மாட்டேன். ஏதோ வசதி வாய்ப்போடு இருக்கீங்க, ஊரில் பெரிய குடும்பமாச்சே, நம்ம பிள்ளை நல்லபடியாக இருக்குன்னு சொல்லி தானே இந்த வீட்டுக்கு மருமகளாக நான் அனுப்பி வச்சேன். உங்கள் பையனுக்கு என்னமோ அந்த அரசி தான் பிடிச்சிருக்காமே உண்மையா, இங்கே பாருங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன், போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன். உடனே இப்போ போலீஸ் வர போகிறாங்க. உங்கள் பையனுக்கு என்னைக்கு என் பொண்ணு தான் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தோணுதோ, என் பொண்ணு கூட தான் ஒன்று சேர்ந்து வாழணும், வேறு எந்த பொண்ணையுமே மனசால் நினைக்கவே கூடாது அப்படின்ற எண்ணம் வர வரைக்கும் அவன் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு எங்கள் சக்திவேல் இருந்துட்டு, ஏமா அவசரப்படாதீருமா, அவன் ஏதோ புத்திக்கிட்டத்தனமாக பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புத்தி கெட்டுருச்சுல்ல, அந்த புத்தி நல்ல புத்தியாக வர வைக்கிறதுக்காக தான் நான் இப்போது கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்கேன். நான் சொன்னது தான், என் புள்ள என்னைக்கு உங்கள் புள்ள மனசில் போகிறாளோ இவ தான் நம்ம பொண்டாட்டி, நம்ம பொண்டாட்டியை தவிர வேறு யாரையுமே எடுத்து கூட பார்க்கக்கூடாதுன்ற அந்த நினப்பு வர வரைக்கும் உங்கள் மகன் ஜெயிலுக்குள்ளே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அப்போ தான் குமார் எங்கேருந்து வராங்க. ஸோ உடனே போலீஸுமே வராங்க. போலீஸை பார்த்துட்டு ஒட்டுமொத்த குடும்பமே அப்படியே திகச்சு போய் நிற்கிறாங்க. உடனே சக்திவேல் எப்படியோலாம் கஞ்சி பார்க்குறாங்க, ஆனால் இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் அங்கே பாக்கியம். ஸோ போலீஸ் வந்ததுமே இதோ இவனை தான் நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும், இவன் என் பொண்ணை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான், வேற ஒருத்தையை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான், அந்த ஒரு நினைப்பு இவன் மனசுக்குள்ளே வரவே கூடாது, என் பொண்ணுக்கு நீங்கள் தான் நல்ல வாழ்க்கை அதுதான் நியாயத்தை வந்து தேடி கொடுக்கணும், இந்த குடும்பத்தில் என் பொண்ணு சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா இவன் ஜெயிலுக்குள்ளே இருக்கணும், ஜெயிலுக்குள்ளே இருந்தால் தான் என் பொண்ணை சந்தோஷமாக இவன் பார்த்துக்குவான், என்னைக்கு இவன் நல்லவனாக மாறணும் அன்றைக்கி தான் இவன் ஜெயிலை விட்டு வெளியே வரணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் இங்கே போலீஸ்கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ போலீஸ் இருந்துட்டு, உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா,
அப்படின்னு சொல்லிட்டு குமாரை பார்த்து பயங்கரமாக திட்டுறாங்க. பொண்ணுங்களை அடிமைப்படுத்துறதும் கொடுமைப்படுத்துறதும் வரதட்சணை கொடுமை செய்கிறதும் இதுதான் நீங்கள் தொழிலாகவே அதாவது தொழிலாகவே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடித்து இங்கே நம்ம குமாரை தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம பாக்கி இருந்துட்டு இங்கே பாரு சொல்கிறாரு, அது வரைக்கும் நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், நீ வா நம்ம வீட்டுக்கே போவோம், கொஞ்ச நாள் நீ நிம்மதியாக இருந்துட்டு வருவேன், அவன் என்னைக்கு திருந்தி வரானோ அன்னைக்கு வந்து உன்னை கூட்டிகிட்டு போகலாம், அப்போ தான் அவன் ஜெயிலை விட்டே வர முடியும் வா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து இங்கே நம்ம சுடரையுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ குமாருக்கு சரியான சரவெடியாக நம்ம பாக்கியம் கொடுத்தாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.